வணக்கம். நாக்கு சிறுகதை. படைப்பு தீசா ராஜு அவர்கள். நன்றி. இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். தொழிற்சாலையிலிருந்து புறப்படும் பொழுதே பொழுது சாய்ந்து விட்டது. வழியில் அவன் ஏறி வந்த மோட்டார் என்ஜினும் பழுதாயிற்று. குறை இருளில் அழுது வடிந்து கொண்டிருந்த தாழ்வாரத்தில் நின்ற ரயிலை கண்டான். இது எங்கே போகிற வண்டி? கருநீல உடை அணிந்திருந்த அலுவலரை கேட்டான். இலாகாபாத் போகிறது. அவர் அலகாபாத் என்றே சொல்ல மாட்டார்கள். நல்ல வேளையாக படுப்பதற்கு இடம் கிடைத்தது. களைப்பு மிகுதியில் சுருட்டிய படுக்கையை விரித்து படுத்து கொண்டான். மீண்டும் தாமோதரன் கண் விழித்த பொழுது பல வளையல் ஒலிகள் கேட்டன. 6 வயது இருக்கும் ஒருவர், மற்றவர் 20, இன்னொருவர் 35. கண்ணை கசக்கியவாறு அவன் கேட்டான், இது எந்த ஊர்? ஜபல்பூர். அந்த 35 பதில் சொல்லிற்று. அவன் நிமிர்ந்து பார்த்தான். அவள் தன் கோண்டாவை இழுத்து விட்டு கொண்டாள். மூவரும் எதிர்பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். தாமோதரன் படுக்கையை விட்டு எழுந்தான். தாழ்வாரத்தில் கொட்டாவி விட்டவாறு நின்று கொண்டிருந்த கூலியாளை கேட்டான், ரயில் எத்தனை மணிக்கு புறப்படும்? இன்னும் அரை மணி ஆகும் பாபுஜி. அவன் கடிகாரத்தை பார்த்தான். மணி 4:45. தண்ணீர் குழாயை திறந்து முகம் கழுவி துடைத்து கொண்டபோது அவள் நீர் செம்புடன் அங்கே வந்தாள். தாமோதரன் பணிவுடன் அந்த செம்பை வாங்கி நீரால் நிறைத்து கொடுத்தான். மிக்க நன்றி. முறுவளித்தவாறு செம்பை வாங்கி கொண்டு அவள் வண்டி ஏறினாள். தள்ளு வண்டிக்காரன் ஒருவன் பத்திரிகைகளுடன் எதிர்பட்டான். ஏ அப்பா, எத்தனை வகை ஏடுகள்! தரம்யுக், காதம்பனி, மனோரமா, நவநீத், முக்தா வகை கொன்றாக வாங்கி அடுக்கி கொண்டு தன் இருக்கைக்கு சென்று அமைந்தான். இப்போது எதிர்பெஞ்சில் கண்ணாடி அணிந்த நடு வயதினர் ஒருவரும் உட்கார்ந்திருப்பதை கண்டு அவருக்கு மரியாதைக்காக கை கூப்பினார். எத்தனை பத்திரிகைகள்! அந்த சிறுமியின் விழிகள் அழகாக விரிந்தன. படிக்கிறாயா? ஒரு கொத்து ஏடுகளை அவர்களிடம் நகர்த்தினான் தாமோதரன். அவள் ஒரு பக்கத்தை பிரித்து பார்வையை செலுத்தினாள். உதயபூர் அரண்மனையில் நீராளியின் முகத்தில் நிற்கும் இளைஞனின் உருவம். அவள் அதை உற்று பார்த்துவிட்டு தாமோதரனையும் நிமிர்ந்து பார்த்து ஒப்பிட்டாள். அதே மாதிரி பம்மிய முடி, கன்னத்தில் கிருதா இறங்கியிருந்தது. சற்றே ஒட்டிய தாடைகள், மேல் உதட்டின் மேல் அரும்பிய மீசை, விரிந்த தோள்கள். வலது கரத்தில் அவனும் ஒரு பத்திரிகையை பிடித்திருந்தான். மார்க்கண்டேயனின் நாவல் முடிந்து விட்டதா நீரு? முக்காட்டை இழுத்து விட்டவாறு அந்த நடுத்தர வயதினல் கேட்டாள். அவள் பக்கத்தை திருப்பினாள். இன்னும் இல்லை பூபாஜி. நீரு பதிலளித்தாள். அந்த மங்கியின் பெயரும் அவர்களுடைய உறவு முறையும் தாமோதரனுக்கு புரிந்தது. பத்திரிகைகளின் பக்கத்தை புரட்டுவது போல் இடையிடையே அவளை நோக்கியவாறு இருந்தான் தாமோதரன். எத்தனை அழகிய விழிகள்! தாழ்வாரத்திலிருந்த ஒளிபெருக்கி வயலின் இசையை பொழிந்தது. மந்த கதியில் துவங்கி துரித காலத்திற்கு மாறும்போது தபாலாவின் சுகர் நாகம் நரம்புகளை நெடிலிற்று. புலர் காலை பொழுதில் அந்த இன்னிசை மன அமைதியை கூட்டிற்று. பிலாவல் ராகமல்லவா இது? அவன் எதிரில் இருந்தவனை கேட்டான். அவர் நீருவின் முகத்தை பார்த்தார். யமனி பிலாவல். அவள் குறுநகையுடன் பதிலளித்தாள். இதன் சுரத்தில் சிறிய மாறுதல் உண்டு. இனிமையான ராகம். அவளும் இதை ரசித்தாள். உழுக்கல் எதுவுமின்றி ரயில் மெல்ல மெல்ல நகர்ந்தது. தாமோதரன் சாளரத்தின் வழியே வெளியே பார்த்தான். வெகு தொலைவிற்கு ஒரே கட்டாந்தரை, எங்காவது முட்புதர்கள், ஓரிரு குடிசைகள், மண் பாதையில் கட்டை வண்டி, பிரிமணியை போன்ற பாகை அணிந்த குடியானவர்கள். ரயில் கட்னியை அடைந்த போது நன்றாக பொழுது புலர்ந்து விட்டது. கதவை திறந்ததும் எதிரே
நரேன் கோஷ் நின்றிருப்பதை பார்த்தான். அவன் தாமோதரனின் கல்லூரி நண்பன். இருவரும் பொறியியல் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள். மகிழ்ச்சியுடன் அவனை உள்ளே அழைத்தான் தாமோதரன். 4 வருஷம் இருக்கும் இல்லையா உன்னை பார்த்து? தற்போது எங்கே இருக்கிறாய்? அவன் வினவினான். தன் கழுத்து பட்டையை தளர்த்தியவாறு பேசினான் நரேன். முந்த்ரா கன்சன்ஸ், பர்னாவில் நிலத்தை அகழ்ந்து வைரம் எடுக்கிறோம். சரி, நீ என்ன செய்கிறாய்? நாராயண்பூர் பிளாஸ்டிக்ஸ் மீடியம், அதில் எனக்குத்தான் தலைமை பொறுப்பு. சரி, தற்போது எங்கே போகிறாய்? அலகாபாத். அங்கே ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனிக்கு எங்கள் உதவி தேவைப்படுகிறது. அவன் தன் கைப்பட்டியை திறந்து காட்டினான். ஒரு பாலித்தீன் பைக்குள் வட்ட வட்டமாக பல பிளாஸ்டிக் துண்டுகள். ஆகாய நீளம், வெளிர் பச்சை, செந்நிறம். இவைகளை உருக்கி மர சாமான்களின் மீது வார்த்துவிட முடியும். பல ஆண்டுகளுக்கு நிறம் பங்காது. இந்த பாசஞ்சரில் ஏன் வருகிறாய்? மெயிலை தவற விட்டுவிட்டேன். சனிக்கிழமை என்று அவர்களுடைய டைரக்டர்களின் மீட்டிங். அதற்கு முன்பு நான் போக வேண்டும். சனிக்கிழமை தானே? நரேன் அலட்சியமாக பதிலளித்தான். ஒரு காரியம் செய். இந்த வண்டி மையரில் நிற்கும். நீ அங்கு இறங்கி சாரதா தேவி கோயிலுக்கு போய் தரிசனம் செய்த பிறகு மேலே பயணத்தை தொடங்கு. மையர் உஸ்தாத் அலாவுதீன் கானின் கரானா உள்ள ஊர். ரவிசங்கர் அவரிடம்தான் பயிற்சி பெற்றார். இன்னும் சித்தார் வாசிக்கிறாயா? ஓ, தாமு பதிலளித்தான். தபாலா வாசிக்கத்தான் நீ கூட இல்லை, சிரித்தவாறு சொன்னான். கல்லூரி நாட்களில் தாமோதரன் இசையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தான். சித்தார் வெகு நன்றாக வாசிப்பான். கல்லூரி விழாக்களில் அவனுக்கு துணை நின்றது நரேன். அவன் தபாலாவில் நிபுணன். மையருக்கு ரயில் எத்தனை மணிக்கு போகும்? நெடுநாளாகவே அந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை, அவன் நண்பனிடம் கூறினான். எதிரே இருந்தவர் இப்பொழுது பேசினார். நாங்களும் அங்கேதான் போய்கொண்டிருக்கிறோம். 10 மணிக்கெல்லாம் ரயில் அங்கு போய்விடும். கோயிலுக்கு போக ஆட்டோ, டெம்போ இவையெல்லாம் எளிதில் கிடைக்கும். நரேன் வழியில் இறங்கி கொண்டான். நண்பர் அருண் சக்ரோ தாமோதரனுக்கு மிகவும் வேண்டியவர். ரயில் மையர் நிலையத்தை அடையும் முறை அவர் அன்னை சாரதாவின் புகழையே பேசிக்கொண்டிருந்தார். நகரத்தில் இருந்து தங்கள் விடுதியில் அவர்கள் அடுத்தடுத்த அறையில் தங்கினார்கள். கோயில் ஒரு குன்றின் உச்சியில் இருந்தது. எளிமையாகவும் தூய்மையாகவும் இருந்தது. கோயிலை ஒட்டி அங்கே ஒரு பெரிய கடை தெரு இயங்கிற்று. அன்று பிற்பகல் நீருவை அறையில் இருக்க செய்துவிட்டு மற்ற மூவரும் எங்கே வெளியில் செல்வதை கவனித்தான் தாமோதரன். தன் பெட்டியிலிருந்து டேப் ரெக்கார்டரை எடுத்து இயக்கி அது பொழியும் சுனாதத்தில் ஆழ்ந்திருந்தான். மல்காரி பேகாத் சோகத்தின் உதவியால் நிகில் பானர்ஜி அங்கு ஒரு பூம்பொழிலையே நிர்மாணித்து கொண்டிருந்தான். தாளிடாமல் இருந்த அந்த கதவை திறந்து கொண்டு அந்த அறையினுள் நுழைந்தாள் நீரு. தாமோதரன் நாற்காலியை சுட்டி காட்டினான். அவள் அமைதியாக அந்த இசை லாவியில் நீந்தினாள். பாடல் முடிந்ததும் விழிக்கடையிலிருந்து நீர்த்துளிகளை துடைத்து கொண்டு மெல்ல பேசினாள். நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? அடடா, என்ன ஒரு இனிமையான குரல்! அவன் உள்ளம் நெகிழ்ந்தது. சொல்லு நீரு. தன் பெயரை அவன் கூறுவது அவளுக்கு பிடித்திருந்தது. அவள் அவனுடைய விழிகளை ஏறிட்டு பார்த்தான். நீங்கள் உங்கள் நண்பருக்கு காட்டினீர்களே ஒரு சில பிளாஸ்டிக் துண்டுகள், அவைகளில் ஒன்று எனக்கு வேண்டும். ஒன்றென்ன நீரு, எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளலாம். அவன் தன் பெட்டியை திறந்து அந்த பாலித்தீன் பையை வெளியே எடுத்தான். அதில் ஒரு ரோஜா நிற துண்டை மட்டும் அவள் எடுத்துக்கொண்டாள். இது போதுமா? அவள் தலையை அசைத்தாள்.
பிறகு அவனை விழிகளாலேயே நன்றி தெரிவித்துவிட்டு வெளியேறினாள். அவளுடைய காலடி பட்ட நிலத்தையே உற்று நோக்கினான் தாமோதரன். எதற்காக நீரு இதை வேண்டினாள் என்று அவனுக்கு புரியவில்லை. அவளது இனிமையான குரலே அவன் செவிகளில் திரும்ப திரும்ப ஒலித்தது. அன்று மாலை ஜபல்பூரில் வாங்கிய பத்திரிகைகளை பெட்டியில் அடுக்கி வைக்கும் பொழுது ஒரு மாத இதழின் நடுவில் இருந்த பெயரட்டையை படித்து பார்த்தான். அதில் நீரு ஆர்கிடெக்டாக பணிபுரியும் அலுவலகத்தின் பெயர் இருந்தது. தன் கைப்பட ஒரு மலரின் ஓவியத்தை அதில் வரைந்திருந்தாள். கடை தெருவில் நெரிசலான கூட்டம். நாட்டின் பல்வேறு மூலைகளிலிருந்தும் வந்த மக்கள். தரையில் விற்பனைக்காக பரப்பப்பட்டிருந்த பொருள்களும் பல இடங்களிலிருந்து வந்தவை. நேபாளத்து ருத்ராட்சம், கண்டகி நதி சாலக்கிராமம், தென்கடல் சங்கு, இமாலயத்து சிலாஜித், ஸ்படிகமணி என்று பல வகை பொருட்கள். உத்தரகாசியிலிருந்து வந்த பண்டா ஒருவன் இன்னொரு சாதுவிடம் பேசிக்கொண்டிருந்தான். அன்னையின் மகிமையை எப்படி விவரிப்பேன் சுவாமிஜி? மாலையில் கோயிலை பூட்டும் பொழுது மாதாவின் உடலில் ஒரு சிவப்பு துணி மட்டும்தான் போர்த்தி இருக்கும். காலையில் கதவை திறந்து பார்த்தால் அவள் மலர்ந்த பூ மாலைகளுடன் காட்சி அளிக்கிறாள். இங்கே அன்னையை எது வேண்டினாலும் கிடைக்கும். பின்னால் உள்ள பலிபீடத்தில் எவ்வளவு பேர் தங்கள் நாக்கையே காணிக்கையாக செலுத்துகிறார்கள் தெரியுமா? அடடா! அப்புறம் அடுத்த ஒரு மாதத்திற்குள் துண்டிக்கப்பட்ட நாக்கு முழுமையாகி விடுகிறது. அதை நானே கண்டிருக்கிறேன். கங்கோத்திரிலிருந்து வந்த அந்த சாது அதிசயத்து நின்றார். தெற்கு மாநிலங்களில் பக்தர்கள் அழகு செருகிக் கொள்வதையும் தீயில் நடப்பதையும் கண்டிருக்கிறேன். ஆனால் நீ சொல்வது பேரதிசயம் பாண்டே. ஒரு மாதம் இங்கே தங்கியிருங்கள் சுவாமி. எவ்வளவு வினோதங்களை காணலாம். தொடர்ந்து நடந்தான் தாமோதரன். யாத்ரிகர்களுக்கெல்லாம் உணவும் தேநீரும் அளித்து கொண்டிருந்தார் ஒரு ராஜஸ்தானி. அருகிலிருந்த துதிப்பாடல்களை யாரோ ஒலித்தார்கள். அந்த குன்று கோயிலை அடைவதற்கு 2 பாதைகள் இருந்தன. ஒன்று சுற்றி வளைந்த பாதை, மற்றது நேரான செங்குத்தான படிக்கட்டு. அதிகாலையிலேயே சக்சேனாவின் குடும்பத்தினர் ஆலயத்திற்கு புறப்பட்டதை கவனித்தான். கூட்டத்தினிடையே அடித்து பிடித்து படியேறினான். ஒரே கோஷம், ஜெய் சாரதா தேவி, ஜெய் ஜெகதம்பே. குன்றின் உச்சியில் அழகிய ஆலயம். கருவறையின் அருகே கூட்டம் தேனடையாக மொய்த்தது. நீருவை தேடி அவனுடைய கண்கள் அழுத்தன. ஒரே ஒரு தம் அவனுடைய கண்களை சந்தித்து விட்டால் தன் களைப்பெல்லாம் பறைந்தோடிவிடும் என்று நம்பினான். கோயிலை கடந்து பின்புறம் சென்றான். வானத்தில் பருந்துகள் வட்டமிட்டன. பளிங்கு மேடை மீது சிவப்பு துணி போர்த்தப்பட்ட திரிசூலம் நின்றது. அதை சுற்றிலும் திட்டு திட்டாக உதிரம். இடையே இது என்ன? அவன் உடல் பதறிற்று. பல நினைத் துண்டுகள். முந்தைய நாள் மாலை அவன் செவியுற்ற உரையாடல் நினைவுக்கு வந்தது. அது உண்மைதானா? அவன் அங்கிருந்து திரும்ப எண்ணிய போது கூட்டத்தினிடையே அமர்ந்திருந்த நீருவை கண்டு திகைத்தான். அவள் ஒரு கைக்குட்டையினால் வாயை மூடிக்கொண்டிருந்தாள். அது முழுவதும் செந்நிறமாக இருந்தது. சக்சேனா அவளை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தாள். ஜெய் மாதாஜி. கூட்டத்தினர் கத்தி கொண்டிருந்தனர். நீருவின் விழிகள் அவனை ஏறிட்டு பார்த்தன. அதில் 1000 அர்த்தங்கள். கண்கள் இறைஞ்சின. அந்த இனிய குரல், அது இனிமேல் ஒலிக்காதா?
தாமோதரனுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. சக்சேனா தாமோதரனுக்கு விளக்கம் தந்தார். நீருவுக்கு 2 ஆண்டுகள் முன்பு கடும் காய்ச்சல் ஒன்று வந்தது. எந்த மருத்துவமும் பலன் தரவில்லை. அப்போது அன்னைக்கு நேர்ந்து கொண்டோம். ஒன்றும் பயமில்லை. 2 மாதங்களில் எல்லாம் சீராகிவிடும். அவனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. மீண்டும் அந்த இனிமையான குரலை எப்பொழுது கேட்போம்? எப்பொழுது நீருவை சந்திப்போம் என்ற கேள்வியினூடே அவன் மீண்டும் பயணிக்க ஆரம்பித்தான்.